இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, மார்னிங் என்னோடய ரொட்டீன்ஸ் தான் போட்டிருக்கேன். இன்றைக்கி காலையில் எந்திரிச்சோடனே பார்த்தீங்கன்னா, புடலங்காலாம் நிறைய முத்தி போச்சு. சரி அதை பொறிச்சு வச்சிடலாம். செடியிலே விட்டாலும் இதுக்கு மேலே முத்தி போயிடும். பொறிச்சு வச்சுட்டா கூட ஒரு 2 நாளைக்கு வச்சு வணக்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு புடலங்காய் எல்லாத்தையுமே பொறிச்சு எடுத்தாச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா ரோஸும் இருந்துச்சு. சரி நல்லா இருக்கும்போது முக்கா இருக்கும்போதே பொறிச்சு எடுத்துக்கலான்னு ரோஸும் கொஞ்சம் நிறையா சேர்ந்துச்சு. அதையும் பொறிச்சு எடுத்துட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா வந்துட்டு இருந்து ஏதோ மஞ்சள் கலரில் தெரிஞ்ச மாதிரி இருந்துச்சு. அப்புறம் உள்ள கிட்ட போய் பார்த்தா தான் தெரியுது கத்திரிக்காய் நல்லா பழுத்து போயிடுச்சு அப்படின்னு. சரி அது இனி பொறிச்சாலும் வேஸ்ட்டு தான், அப்படியே இருக்கட்டும், விதைக்கி விட்டுறலான்னு சொல்லிட்டு விதைக்கி விட்டாச்சு. அப்புறம் சரி பார்த்திங்கன்னா பாவக்காய் இருக்குமா, பாவக்காய் பார்த்திங்கன்னா அப்பப்போ டெய்லி பார்த்துட்டே இருக்கணும். ஏன்னா டெய்லியும் காய் இருக்குது, பெருசானாவே நமக்கு தெரிய மாட்டேங்குது. அப்பப்போ பார்த்தா கரெக்டாக பொறிச்சிடலாம். இல்லைன்னா 2, 3 காய் அப்படியே பழுத்து பழுத்து வீணாக போச்சு. அது விதைக்கு எடுத்து வச்சுருக்கோம். ஆனால் இது வந்து கடையில் விதை வாங்கி போட்டதுனால அது அந்த விதைய வச்சா முளைக்குமா என்னன்னு தெரில. இருந்தாலும் எடுத்து வச்சுருக்கோம். அப்படியே பார்த்திங்கன்னா ஒரு 4 பாவக்காய் இருந்துச்சு. அதையும் பறித்து எடுத்தாச்சு. அப்புறம் எல்லாம் பிஞ்சையெல்லாம் எங்கெங்கே இருக்குதுன்னு பார்த்து வச்சுட்டேன். ஏன்னா வந்து அப்போ தான் நாளைக்கு பறிக்கிறதுக்கு இதாக இருக்குன்னு சொல்லிட்டு எந்தெந்த இடத்துலலாம் பிஞ்சு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு 4 பாவக்காய், புடலங்காய், ரோஸ் எல்லாமே பொறிச்சிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கருவேப்பிலையை மறந்தாச்சு. கருவேப்பிலை இல்லாமல் எந்த வச்சாலுமே டேஸ்ட் இருக்காதுன்னு சொல்லிட்டு கருவேப்பிலை 5, 6 பொறிச்சு எடுத்துகிட்டு போயாச்சு. இன்றைக்கி காலையில் பார்த்திங்கன்னா தோசை ஊற்றிக்கலான்னு சொல்லிட்டு அதுக்கு சட்னி செய்யலாமா, தேங்காய் சட்னி செய்யலாமான்னு இருந்தது. சரி ஒரே மாதிரி வச்சு போர் அடிக்குதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி செஞ்சேன். அதுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சமாக பொட்டுக்கடல போட்டு ஒரு 1/4 மூடி தேங்காய், அப்புறம் பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் சோம்பு, பட்டை, கிராம்பு இருந்தால் கிராம்பு சேர்த்திக்கோங்க. நான் தீந்துருச்சதுனால போடலை. 1 வரமிளகாய் இதெல்லாம் போட்டு கொஞ்சம் பருன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்க. ரொம்ப நெக்குன்னு அரைக்கக்கூடாது. கொஞ்சம் கொரன்னு அரைச்சி எடுத்துகிட்டு தாளிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா சட்டி காஞ்சதும் கொஞ்சம் எண்ணெய், கடலெண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சி வந்ததும் கடுகு, கடலைப்பருப்பு, உளுந்தப்பருப்பு 3மே போட்டுக்கலாம். போட்டு இது பண்ணோம். நம்ம காரத்துக்கு பார்த்திங்கன்னா 1 வரமிளகா சேர்த்துருக்கோம். இங்கே பச்சை மிளகா சேர்த்துக்குவோம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் 2 வரமிளகா சேர்த்து அரைச்சிக்கோங்க. இப்போ 1 பச்சை மிளகா சேர்த்து வணக்கி விட்டுருக்கோம். கொஞ்சம் வணங்கினதுக்கப்புறமா நீளமாக வெட்டி வச்ச பெரிய வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை, உப்பு போட்டு வணக்கி விட்டுறலாம். இந்த வெங்காயம் பார்த்திங்கன்னா கண்ணாடி பதத்துக்கு வெந்து வரணும். இப்படி வெந்ததுக்கப்புறமா 1 தக்காளி, பெரிய சைஸ் தக்காளியை நான் போட்டிருக்கேன். நீங்கள் சின்னதாக இருந்ததுன்னா 2 சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் தக்காளியோட டேஸ்ட் வேணும். நல்லா தக்காளி வதங்கினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை கொஞ்சம் தேவையான அளவு தண்ணி ஊற்றி கலந்து ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. மஞ்சத்தூள் போட்டுட்டு குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி உப்பு கரெக்டாக பார்த்து போட்டு நல்லா கொதிச்சதும் குழம்பு ரெடி ஆகிடும். அதே இந்த குழம்பு ரெடி பண்ணுற சமயத்துலேயே பார்த்திங்கன்னா விளக்கழுவி வச்சாச்சு. நம்மளால் ஆரோ வாட்டரை வச்சு விளையாண்டுட்டு இருந்தது, அதில் வர வேஸ்ட்டு தண்ணியை வச்சு கடைசியாக கொத்தமல்லி தூவி இறக்கிட்டு தோசை ஊற்றலான்னு ரெடி பண்ணியாச்சு. தோசைக்கு பார்த்திங்கன்னா மாவு எடுத்து வச்சுட்டு சரி தோசை ஊற்றி கொடுத்துட்டா நம்மளோட காலையில் வேலை முடிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு தோசை ஒன்றா ஊற்றி எடுத்து அப்படியே அந்த குழம்பு போட்டு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்கள் மறக்காமல் இந்த குழம்பு எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணுங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த குழம்பு மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரே மாதிரி தேங்காய் சட்னி வைக்கிறதுக்கு இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.